வணக்கம். அது இந்த காலையில் இவ்வளவு அழகான உற்சாகமான வரவேற்பு அளித்த மகளிருக்கு நன்றி. இந்த பகுதியில் நான் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடுகிறேன். மருத்துவர் ஐயாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் அண்ணன் டிடிவி தினகரன் அண்ணனின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் இங்கு போட்டியிடுகின்றேன். சகோதரர் TKR அண்ணனும் ரொம்ப சொன்னாங்க. அதே போல நிறைய விஷயங்களை நம்ம கிட்ட சொன்னாங்க. சட்டப்பேரவை உறுப்பினர் மரியாதைக்குரிய வெங்கடேசன் அண்ணனும் சொல்லியிருக்காங்க. இந்த சாலையில எவ்வளோ நம்ம எப்போ பார்த்தாலும் போட்டோ பார்ப்போம், எப்படி இங்க சாலையில விபத்து நடக்கிறது, அந்த வேக்குவம் பிரச்சனைகளால எப்படி விபத்து நடக்கிறது என்று நிறைய ஆக்சிடென்ட்டை பார்த்துட்டோம். இதற்கு இவ்வளோ நாள் விடிவு காலம் இல்லாமல் இருந்தது. ஆனால் நம்ம நடுவண் அமைச்சர்களிடம் போய் கேட்ட உடனேயே, அதுவும் மருத்துவர் அன்புமணி அவர்கள் இந்த பகுதியில் இப்போ சமீபத்தில் ஒரு கார் எரிஞ்சு போச்சு. அது ஒரு எல்லா தமிழ்நாடு முழுக்க அந்த விபத்துடைய புகைப்படம் பகிரப்பட்டிருந்தது. அந்த இடத்த அதெல்லாம் கொண்டு போய் அங்கே பேசின உடனேயே தாயுள்ளத்தோடு அதுக்கு நிதி ஒதுக்கீடும் செய்திருக்கிறார்கள். என்னுடைய வேலை, நீங்கள் எல்லாம் என்னை பாராளு உறுப்பினராக தேர்ந்தெடுத்தால் என்னுடைய வேலை முதல்ல அந்த இடத்த அதை சரி பண்ணி அதை அந்த அந்த சாலையை சரி பண்ணுறதும் அந்த வேலை திட்டத்தை விரைவாக துவங்குவதும் தான். அதே போல என்னுடைய முக்கியமான பணியாக இருப்பது தர்மபுரி உபரி நீர் திட்டம். அதை கொண்டு வருவது முக்கியமான வேலை. எங்க போனாலும் மகளிர் தண்ணி பிரச்சனை தான் சொல்றாங்க. அந்த தண்ணி பிரச்சனைக்கு ஒரு விடிவு காலம் வேண்டும் என்றால் காவிரி இந்த தர்மபுரி காவிரி உபரி நீர் திட்டத்தை கொண்டு வருவது முக்கியமான வேலையாக நான் பார்க்கிறேன். தர்மபுரியில வேற எந்த பிரச்சனையுமே பெரிய பிரச்சனையாக இல்லை. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. இவ்வளோ நாள் தண்ணியே கொடுக்காம எப்படிதான் வச்சிருந்தாங்கன்னு எனக்கு புரியவும் இல்லை. இவ்வளோ பெரிய மாவட்டம், இத்தனை இவ்வளவு வாக்காளர்கள் மட்டுமில்லை, இத்தனை குடிமகன்கள் இங்கே இருக்கிறாங்க. இருந்தாலும் தண்ணீர் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இல்லை. இதே ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தையும் மருத்துவர் ஐயா கொடுத்த அழுத்தம் காரணமாக மனித சங்கிலி போராட்டம் போன்ற பெரிய போராட்டங்கள் நடத்தி தான் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்துக்கு அனுமதி வாங்கியது. அதிலும் ஒரு பகுதி திட்டம் முடிந்திருக்குது, இரண்டாவது பகுதி திட்டம் இன்னும் தொடங்கப்படவில்லை. அதே போல மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான் இந்த நிறைய இந்த நீர்ப்பாசன திட்டங்களை பற்றியெல்லாம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். இத்தனை திட்டங்கள் இருந்தும் இதையெல்லாம் தொடக்க நிலையில கூட பாதி திட்டங்கள் இல்லை, அப்படியே தேங்கி போய் கிடக்கிறது. இந்த திட்டங்களை மிக விரைவாக செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய அடுத்த குறிக்கோள். அதே போல மாவட்டத்தில் வேலையில்லா திண்டாட்டம். இங்க தர்மபுரியை பொறுத்த வரைக்கும் பெரிய தொழிற்சாலைகள் எதுவுமே கிடையாது. தொழிற்சாலைகளை கொண்டு வர வேண்டும். சிப்காட் தடங்கம் பகுதியில் அமைக்கப்பட இருக்கிறது. அங்க பெரிய பெரிய தொழிற்சாலைகள் வந்தால் இங்க படித்த இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். இந்த மூணையும் தான் நான் முதலில் எடுத்து செய்ய வேண்டும் என்று இருக்கிறேன். அதற்கு நான் உங்களிடம் வாய்ப்பு கேட்கிறேன். நீங்கள் எல்லாம் எனக்கு மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்தால் முதலில் தர்மபுரி காவிரி உபரி நீர் திட்டம் அதை கொண்டு வருவதுதான் என்னுடைய தலையாய வேலை. அடுத்தது வேலை வாய்ப்பு. ஒரு நல்ல தொழிற்சாலை இங்கே அமைக்கப்பெற்று நம்மளுடைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும். அதை போல இந்த தொடக்கத்தில் இருக்கும் சில திட்டங்கள், மொரப்பூர் ரயில்வே திட்டமாக இருக்கட்டும், இந்த தொப்பூர் கணவாய் சாலை திட்டமாக இருக்கட்டும், இல்ல நீர்ப்பாசன திட்டங்கள், இதையெல்லாம் ஒரு ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற அதையெல்லாம் வெகு விரைவாக முடிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய குறிக்கோள். இதற்கு எனக்கு நீங்கள் வாய்ப்பு அளிக்க வேண்டும். நான் மாம்பழம் சின்னத்தில் வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கின்றேன். ஏப்ரல் 19ஆம் தேதி என்று மாம்பழம் சின்னத்தில் நீங்கள் வாக்களித்தீர்கள் என்றால் உங்கள் குரலாக, உங்கள் வீட்டு பெண்ணாக என்னால் இந்த வேலைகளை கண்டிப்பாக செய்ய முடியும். கடுமையாக உழைப்பேன், உண்மையாக உழைப்பேன். ஏன்னா நான் இந்த பகுதிக்கு இப்ப வரல, ரொம்ப வருஷமா வந்துட்டு இருக்கிறேன். இன்னமும் அந்த பிரச்சனை இருக்கு. அதற்காக எவ்வளவோ போராட்டம் செய்தாகிவிட்டது. இன்னும் போராட நாம் தயாராக இருக்கிறோம். இப்ப நம்ம பிரதமரிடமே போய் கேட்கிற அளவுக்கு நாம நல்ல வலுவான கூட்டணியில் இருக்கிறோம். போய் அவருக்கு இந்த திட்டங்களுக்கெல்லாம் அனுமதி வாங்கி வந்து விடலாம். அதனால் எல்லோரும் ஏப்ரல் 19ஆம் தேதி என்று மாம்பழ சின்னத்தில் என்னை வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். 108 ஆம்புலன்ஸ், அந்த சின்னமான ஆம்புலன்ஸ் கொடுத்த சின்னம் மாம்பழம், அதை மறக்காதீர்கள். வாக்கு பெட்டியில வரிசை எண் 6ல் என்னுடைய பேரும் என்னுடைய புகைப்படம், சௌமியா அன்புமணின்னு என்னுடைய பேர் இருக்கும், புகைப்படம் இருக்கும், மாம்பழ சின்னம் இருக்கும். அது பக்கத்தில் இருக்கிற பட்டன் அமுத்துங்க. அதுதான் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம். இதை செய்தீர்கள். நல்லா அழுத்தமா பண்ணுங்க.
அப்பதான் ஓட்டு விழும். நீங்க அழுத்தாம சரியா பண்ணலன்னா வேற யாராவது ஓட்டு போட்டு போயிடுவாங்க. நல்லா அழுத்துங்க. உங்களுக்கு நிறைய கோவம் இருக்கும்ல, தண்ணி வரல, வேலை இல்லைன்னு, அதெல்லாம் அந்த பட்டன்ல காட்டுங்க. சரியா? நன்றி, வணக்கம். நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம் வெற்றியின் சின்னம், வெற்றியின் சின்னம். நன்றி. நான் இந்த பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடுகிறேன். மருத்துவர் ஐயாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும், பாரத பிரதமரின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும், அண்ணன் டிடிவி அண்ணனின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும், முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அண்ணனின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் இங்கு போட்டியிடுகின்றேன். அன்பு அண்ணன் டிகேஆர் அவர்களும் வந்திருக்காங்க, பாஸ்கரனும் வர இருக்கிறாங்க. இங்கே நம்மளுடைய பாட்டாளி மக்கள் கட்சி சட்டப்பேரவை உறுப்பினர் இந்த பகுதியில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது, அதற்கு என்ன தீர்வு கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்றதை பற்றி விரிவாக சொன்னாங்க. இந்த சாலை, அந்த காட்டுக்குள்ள வழி போடுறது, இந்த பகுதியில் என்ன பிரச்சனைகள் இருந்தது, அதையெல்லாம் எப்படியெல்லாம் அதை சரி செய்தோம் என்பதை பற்றியெல்லாம் விரிவாக சொன்னார்கள். நான் தர்மபுரியில சுற்றி வரும்பொழுது, நான் 15 வருடங்களாக வந்து கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் இந்த 10-15 நாளாக வரும்போது என்னிடம் பெண்கள் சொன்ன குறை ஒண்ணுதான், தண்ணி இல்லை, தண்ணி இல்லை, எல்லா இடத்துலையுமே தண்ணி இல்லை அப்படின்றது தான். தண்ணி பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றால் கண்டிப்பாக தர்மபுரி காவிரி உபரி நீர் திட்டத்தை நாம் கொண்டு வர வேண்டும். அதற்கு நான் கண்டிப்பாக வேலை செய்வேன். ஏன்னா அது வந்துச்சுன்னா தர்மபுரி மாவட்டமே கொஞ்சம் பசுமையாக இருக்கும். இந்த விஷயத்தை நான் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும். நான் உங்க வீட்டு பெண்ணா நினைச்சு, சரி இந்த அம்மா கேக்குது, ஏதோ நல்லது செய்யும் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. கண்டிப்பாக இந்த விஷயத்தை நான் கொண்டு செல்வேன். ஏன்னா 10 வருடங்களாக இதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியும் மருத்துவர் அன்புமணி அவர்களும் எத்தனையோ போராட்டங்கள், கையெழுத்து இயக்கங்கள்லாம் நடத்தி இருக்கிறாங்க. அதன் மூலம் நிறைய விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. ஆனா அதுக்கு இன்னும் தீர்வு கிடைக்கல. அது கண்டிப்பாக தீர்வு கிடைக்க வேண்டும். மருத்துவர் ஐயாவின் போராட்டத்தில் தான் ஒக்கநேக்கல் கூட்டு குடிநீர் ப்ராஜெக்ட் வந்தது. அது போல நிறைய விஷயங்கள். மாம்பழ சின்னத்துக்கு தான் வாக்கு போட்டால் உங்களுக்கு நிறைய வளர்ச்சி திட்டங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இப்ப நம்மோட நிறைய கூட்டணி கட்சிகள், அண்ணன்கள்லாம் இருக்கிறாங்க. எல்லாரோடையும் சேர்ந்து நிறைய விஷயங்களை செய்ய முடியும். எனக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. மாம்பழ சின்னத்தில் வாக்கு செலுத்தி என்னை வெற்றி பெற வைத்தீர்கள் என்றால் கண்டிப்பாக இந்த தர்மபுரி காவிரி உபரி நீர் திட்டத்திற்காக என்ன என்னால் செய்ய முடியுமோ, இல்ல கண்டிப்பாக அதை கொண்டு வருவேன் அப்படின்றத நான் உறுதியா இருக்கிறேன். இது 10 வருஷமானாலும் சரி, இல்ல இந்த நம்மளுடைய நேரம் நல்லா இருந்ததுன்னா 5 வருஷத்துலயே நமக்கு கிடைச்சிடும். இந்த உபரி நீர் திட்டத்தை கொண்டு வந்துட்டோம் என்றால் தர்மபுரி மாவட்டத்துக்கு தண்ணீர் பிரச்சனையே இருக்காது. நிலுவையில் இருக்கக்கூடிய அந்த சிப்காட் தொழிற்சாலையில, தொழிற்பேட்டையில வரக்கூடிய தொழிற்சாலைகள் எல்லாம் கொண்டு வந்து விட்டால் என்ன, நம்மளுடைய வேலை வாய்ப்பு பிரச்சனை, பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, நல்லா படிச்சிருக்கிறாங்க, பெண்களுக்கும் வேலை வாய்ப்பு இல்லை, இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பு இல்லை. இந்த பிரச்சனையை நம்ம கண்டிப்பாக ஒழிச்சு கட்டிடலாம். ஏன்னா இதுதான் முக்கியமான பிரச்சனை. நல்ல வேலை கிடைக்கணும் பசங்களுக்கு, படிச்ச வேலை இல்லாம இருக்கிறாங்க. அந்த விஷயத்தையும் கையில் எடுத்து கண்டிப்பாக ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்காவது ஒரு நல்ல வேலை தர்மபுரியிலே கிடைக்கணும் அப்படின்றதுதான் என்னுடைய குறிக்கோள். அதற்காக நான் கண்டிப்பாக பாடுபடுவேன் என்று கூறிக்கொண்டு மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 108 ஆம்புலன்ஸ் அந்த சின்ன மாம்பழம் தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி, அதாவது பெரிய டாக்டருங்களே நமக்கு வைத்தியம் பாக்குறாங்க, அப்படிப்பட்ட ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்த மாம்பழம். மறக்காதீங்க, மாம்பழம் தான் நிறைய வளர்ச்சி திட்டங்களை இந்த பகுதிக்கு செய்திருக்கிறது. உங்களாலதான் 108 ஆம்புலன்ஸ் இந்தியா முழுக்க கிடைக்குது. அதனால மறக்காம மாம்பழம் சின்னத்துக்கு வாய்ப்பளித்து எனக்கு வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நான் மருத்துவர் ஐயாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் பாரத பிரதமரின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் இங்கே உங்கள் முன் பேசிக்கொண்டு இருக்கிறேன். நம்முடைய டிடிவி அண்ணனின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அண்ணனின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி.கே. வாசன் அண்ணனின் ஆசி பெற்றராகவும் உங்கள் முன் பேசிக் கொண்டிருக்கின்றேன்.
எல்லா கூட்டணி கட்சியிலும் வந்திருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி, வணக்கம். இங்க பாஸ்கர் அண்ணனும் இருக்காங்க, அப்புறம் எம்எல்ஏ அண்ணனும் இருக்காங்க, நம்மளுடைய எங்க தியாக செம்மல் கௌரவ தலைவர் அவர்களுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர் அவங்க மகனும் வந்திருக்காங்க. உங்களை எல்லாம் பார்த்ததில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த பகுதியில நான் கடந்த வாரமும் வந்திருந்தேன், இப்பயும் வர, எப்பயுமே வந்துட்டு இருக்கிற, நிறைய திருமணங்களுக்கு இங்க வந்து போவேன். அப்பெல்லாம் என்கிட்ட சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பகுதியில வேலை வாய்ப்பு இருந்தாலும் அது உள்ளூர் மக்களுக்கு கிடைப்பதில்லை. அது ஒரு பிரச்சனை இருக்கு. எங்க நிறைய தனியார் தொழிற்சாலைகள் இருக்கிறது, ஆனால் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை வழங்கப்படவில்லை. அது கண்டிப்பாக களையப்பட வேண்டும். அதே போல குடிநீர் பிரச்சனை, இங்க மேட்டூர் டேம் பக்கத்திலே இருந்தா கூட நல்ல குடிநீர், அது ஒரு பிரச்சனை. தர்மபுரியை பொறுத்த வரைக்கும், இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எங்க பார்த்தாலும் இதான் பிரச்சனை. போற தண்ணி சரியில்லை, தண்ணி சரியில்லை. அடிப்படை வசதி தண்ணீர், யார் வீட்டு குழாவை திறனாலும் நல்ல தண்ணி வரணும். ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயமே நடப்பதில்லை. எல்லா தண்ணியும் ரொம்ப கலப்படமா தான் இருக்கு. எல்லாம் சொல்றாங்க எங்க தண்ணியை குடிச்சு பாருங்க. நான் சொன்னேன், நானும் இந்த ஊர் தான், நீங்க குடிக்கிற தண்ணி தான் நானும் குடிக்கிறேன், எனக்கே தெரியும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறது. அதை ஏன் யாருமே இன்னும் கண்டு கொள்ளவில்லை? எத்தனையோ திட்டங்களை கொண்டு வருகிறார்கள், ஆனால் உருப்படியான எண்ணமும் வருவதில்லை. இந்த விஷயங்களை எல்லாம் பாராளுமன்றத்தில் ஒழிக்க செய்ய வேண்டும். டெல்லிக்கு கொண்டு போய் சொல்லணும். ஏன்னா இங்க எவ்வளவு வருஷமா கத்தி பார்த்தாச்சு, யாரும் கேட்பதாக இல்லை. அப்ப டெல்லியில தானே போய் நம்ம சொல்ல முடியும். இப்பொழுது நாம் நல்ல வலுவான கூட்டணியில் இருக்கிறோம். பாரத பிரதமரிடமே போய் இந்த பிரச்சனைகளை நம்மால் எடுத்து சொல்ல முடியும். அதை செய்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள். நீங்க என்ன பிரச்சனை சொல்றீங்களோ அது டெல்லி வரைக்கும் ஒருத்தர் போய் சொல்லணும். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் எனக்கும் தெரியும். எங்க எம்எல்ஏ அண்ணன் எல்லாருமே எங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் நான் கண்டிப்பாக எடுத்து செல்ல வேண்டும். இந்த பகுதியில என்ன பிரச்சனை இருக்கு என்பது நீங்க என்கிட்ட சொல்றீங்க. மகளிராக நீங்க என்கிட்ட சொல்லும் போது எனக்கே நல்லா புரியுது. அதை நான் எடுத்து செல்ல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள். உங்களுக்கு பணி செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள். கண்டிப்பாக இதற்காக கடுமையாக உழைப்பேன், உண்மையாக உழைப்பேன், 100% இதற்காக நான் பாடுபடுவேன் என்று கூறிக்கொண்டு மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். ஒரு உற்சாகமான வரவேற்பை அளித்த என்னுடைய சகோதரிக்கு மனமார்ந்த நன்றிகள். நான் மருத்துவர் ஐயாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் பாரத பிரதமரின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் உங்கள் முன் போட்டியிடுகின்றேன். பாட்டாளி மக்கள் கட்சியில் மாம்பழ சின்னத்தில் நான் போட்டியிடுகின்றேன். இந்த பகுதிக்கு இப்ப ஒரு கடந்த வாரமாக வந்து கொண்டிருக்கிறேன். பிரச்சனைகள்லாம் என்னுடைய சகோதரிகள் உங்களை மாதிரி எல்லாரும் என்கிட்ட வந்து சொன்னாங்க. இந்த பகுதியில குறிப்பாக ஒரு மத்திய தொழிற்சாலை அமைய வேண்டும் என்பது எல்லோருடைய விருப்பமாக இருக்கிறது. அதே கண்டிப்பாக அதற்காக ஒரு முழு முயற்சி என்னுடையது கண்டிப்பாக இருக்கும். அதை நான் கண்டிப்பாக எடுத்துக்கொண்டு செல்வேன். பாரத பிரதமர் அவர்களே சந்தித்து இந்த மாதிரி மேட்டூர் பகுதியில எங்களுக்கு மத்திய தொழிற்சாலை அமைய வேண்டும் என்று கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. எனக்கு அதுக்கு வாய்ப்பு நீங்க தரணும். சரி, உங்கள் வீட்டு சகோதரியாக நினைத்து மாம்பழ சின்னத்தில் எனக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். கண்டிப்பாக உங்களின் குரலாக பாராளுமன்றத்தில் என் குரல் ஒலிக்கும். ஏன்னா நம்ம குழந்தைங்களோட வாழ்க்கை தான் நமக்கு முக்கியம். நல்ல வேலை கிடைக்கணும். எல்லாரும் நல்லா படிக்கிறாங்க, நல்ல திறமையான இளைஞர்களும் இளம் பெண்களும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்க வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட தொழிற்சாலைகள் பல பகுதிகளில் அமைய வேண்டும். குறிப்பாக மேட்டூரில் இங்கே நிறைய தொழிற்சாலைகள் இருக்கிறது. இருந்தாலும் உள்ளூர் மக்களுக்கு அந்த அளவுக்கு வேலை கிடைப்பதில்லை. அதையும் உறுதி செய்ய நான் கண்டிப்பாக பாடுபடுவேன். வர வழியில தான் அந்த மேட்டூர் அந்த அணையெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். அதுல கூட அப்படியே தண்ணி இதுவாதான் இருக்கு. அதை தூர்வாருவதற்கு அந்த திட்டங்களுக்கு கூட மருத்துவர் அன்புமணி அவர்கள் 40 லட்சம் அவருடைய எம்பி ஃபண்ட்ல இருந்து கொடுத்திருக்கிறாங்க தூர்வாருவதற்கென்றே. அதெல்லாம் பண்ணாதான் தண்ணி நல்ல தண்ணி கிடைக்கும். இல்லைன்னா அது வெறும் சுற்றுலா தலம் தான். மேட்டூர் டேம் வந்து பார்த்துட்டு போற மாதிரி தான் இருக்கும். அது தண்ணி நல்ல தண்ணி வேணும். அதனால நீங்க உங்களுடைய குறைகள் எனக்கு நன்றாக புரிகிறது. நம்ம வாழறதே நம்ம குழந்தைங்களுக்கு, நம்ம படுற தண்ணி கஷ்டம் நம்ம குழந்தைங்க படக்கூடாது. வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டே இருக்கக்கூடாது. அதையும் நாம் உறுதி செய்ய வேண்டும். இத்தனையும் செய்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள்.
மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுங்கள் என்று அன்போடு பாசத்தோடு உங்கள் வீட்டு மகளாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். இன்னும் நிறைய திட்டங்களை கொண்டு வருவதற்கு எனக்கு வாய்ப்பளியுங்கள். எல்லாம் நல்ல வளர்ச்சி திட்டங்களை கொடுக்கக்கூடிய சின்னம் மாம்பழம் தான். 108 ஆம்புலன்ஸை வழங்கிய சின்னம் மாம்பழம். எல்லா ஊருக்கும் இன்னைக்கு மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போட்டதுனால தான் இந்தியா முழுக்க 108 ஆம்புலன்ஸ் வருது. ஏதோ ஒரு மலை பகுதியில கூட யாராவது போன் பண்ணா 5 நிமிஷம் 15 நிமிஷத்துல ஆம்புலன்ஸ் வருது. இதற்கு காரணம் மாம்பழ சின்னம் தான். ஏன்னா மாம்பழ சின்னத்துக்கு நீங்கள் ஓட்டு போட்டு வெற்றி பெற வைத்ததினால் இந்தியா முழுக்க அந்த ஆம்புலன்ஸ் வருகிறது. அது போல நிறைய வளர்ச்சி திட்டங்கள் தர்மபுரியா இருக்கட்டும், இந்த பகுதியா இருக்கட்டும், சேலம், மேட்டூர் எதுவாக இருக்கட்டாலும் வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியும் மாம்பழ சின்னம் தான் என்று கூறிக்கொண்டு, நீங்கள் எல்லாம் மறக்காமல் ஏப்ரல் 19 அன்று தேர்தல் நாள் அன்று காலையிலே போங்க. அங்க அந்த வாக்கு மிஷின் இருக்கும். அதுல 6வது வரிசை எண், அதாவது 1 2 3 4 5க்கு அப்புறம் 6வதுல சௌமியா அன்புமணி அப்படின்னு போட்டு என்னுடைய புகைப்படமும் மாம்பழ சின்னமும் இருக்கும். அதுல உங்க வாக்குகளை பதிவு செய்யுமாறு பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்மா. நன்றி. மீன்பிடி லைசன்ஸ் பத்தி சொல்லி இருந்தாங்க. அதே போல மும்முனை மின்சாரம், விவசாயத்துக்கு குடி தண்ணீர், சுத்தமான தண்ணீர், இந்த 4 விஷயங்களையும் கண்டிப்பாக நம்ம செய்து கொடுக்க முடியும். இந்த விஷயங்கள்லாம் செய்து கொடுக்கணும்னா எனக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கணும். டெல்லி பாராளுமன்றத்துல போய் ஒருத்தர் பேசணும். நம்ம பேசுறது போய் யாராவது ஒருத்தர் இங்க நீங்க சொல்வதை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு ஒருவர் வேண்டும். அந்த ஒருவராக நான் இருக்க எனக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்க வேண்டும். அது எனக்கு முன்னாடி அவரே சொல்லிட்டாரு 6வது சின்னம் சொல்லிட்டு. அதனால இந்த பகுதியில இவ்வளவு எழுச்சியா வரவேற்பு கொடுத்த நீங்கள், உங்களுக்காக இந்த நன்றியை நான் மறக்கவே மாட்டேன். என்னைக்குமே இந்த நன்றி கடனோடு நான் வேலை செய்வேன், பணி செய்வேன். உங்க வீட்டு பெண்ணா நினைச்சு எனக்கு இவ்வளவு தூரம் வரவேற்பு கொடுத்து எனக்கு அன்பும் ஆதரவும் தெரிவித்த நீங்கள் கண்டிப்பாக தைரியமா இருங்க. இன்னும் இந்த வேலையெல்லாம் நிறைய செய்ய இருக்கிறது. அதற்கான வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வருவதற்கு உறுதியாக பாடுபடுவேன், 100% பாடுபடுவேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அப்ப எல்லாம் சொல்லிட்டு எந்த சின்னத்துல வாக்கு போடணும்? மாம்பழ சின்னம். நமது சின்னம் 108 ஆம்புலன்ஸை இந்தியா முழுக்க வழங்கிய சின்னம். மாம்பழ சின்ன வெற்றி பெற செய்ததால் தான் 108 ஆம்புலன்ஸ் எல்லா ஊர்லயும் ஓடுது. நம்மளாலதான் 108 ஆம்புலன்ஸ் எல்லா ஊர்லயும் ஓடுது. அதனால காலரை தூக்கி விட்டுட்டு வளர்ச்சி திட்டங்களை கொடுக்க போகும் சின்னமும் மாம்பழ சின்னம் தான். எல்லா நல்ல விஷயங்களை செய்ய போகும் சின்னமும் மாம்பழ சின்னம் தான் சொல்லிக்கொண்டு உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். ரொம்ப வெயிலாக இருக்கிறது, இருந்தாலும் இந்த ஆதரவுக்கு பேராதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லுங்க. உங்களுக்கு கூடவே எல்லாம் இருக்காங்க. தமிழ்குமரன் கூட இருக்கிறாங்க, எங்க அண்ணன் இருக்காங்க, இங்க எம்எல்ஏ அண்ணன் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க மூலமா சொல்லினா கூட நான் கேட்டுக்குவேன். இல்ல நானே வந்தனாலும் என்கிட்ட சொல்லுங்க. பெண்களுடைய பிரச்சனை எனக்கு நல்லா தெரியும். அதை தீர்த்து வைக்க 100% கடுமையாக உங்கள் வீட்டு மகளாக உழைப்பேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்று சொல்லுவது போல இந்த குறிஞ்சி நிலப்பகுதியில முருகர் கோவில் அழகாக இருந்த அந்த முருகர் கோவில்ல, சக்தி வாய்ந்த அந்த முருகர் கோவில்ல இன்றைக்கு சாமி கும்பிட்டது ரொம்ப மறக்க முடியாத ஒரு அனுபவம், நெகிழ்ச்சியாகவும் இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த உபரி நீர் திட்டம் இல்லையா, அந்த காவிரி உபரி நீர் திட்டத்தை கண்டிப்பாக நம்ம கொண்டு வர வேண்டும். இதெல்லாம் மத்திய அரசாங்கத்தால் தான் செய்ய முடியும். நம்ம இப்ப ஒரு வலுவான கூட்டணியில இருக்கோம். நம்ம கூட்டணி கட்சி நிர்வாகிகள் நம்மளோட இருக்கிறாங்க. அவர்களோடு சேர்ந்து ஒற்றுமையாக நம்ம வேலை செய்தால் கண்டிப்பாக இந்த காவிரி உபரி நீர் திட்டத்தை கொண்டு வந்து விடலாம். நம்மளுடைய அதே போல தோணி மடிவு திட்டம், அந்த தோணி மடுவு திட்டமும் நம்ம நல்ல திட்டங்களாக இருக்கிறது. அதையெல்லாம் நிறைவேற்ற நமக்கு ஒரு வாய்ப்பு வேண்டும். அன்புமணி அவர்கள் மீன்பிடி லைசன்ஸுக்காக நிறைய முயற்சி எடுத்திருக்கிறார். அந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நான் நிறைவேற்றுவேன்.
அதாவது எந்த திட்டங்களை துவக்கி இருக்கிறார்களோ அந்த திட்டங்கள் இன்னும் முடிவு பெறாம நிலுவையில் இருக்கும் திட்டங்கள் அனைத்தும் நிறைவேற்றுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு வேண்டும். அதே போல மாதேஸ்வரன் மலைக்கு அந்த சாலை திட்டம், அந்த திட்டத்தையும் நம்மளால் கண்டிப்பாக கொண்டு வர முடியும். ஆனா எல்லாருடைய ஒத்துழைப்போடு சேர்ந்து அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன். இதை பாரு, நம்மளுடைய மேட்டூரில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த தியாக செம்மல் அவர்கள் எத்தனையோ நல்ல திட்டங்களை, இந்த போக்குவரத்து, விவசாய கடன், மீன், அரசு கல்லூரியை அவர் தான் கொண்டு வந்திருக்கிறாரு. அதே போல ஏன்னா எங்க போய் படிப்பாங்க, மகளிர் எல்லாம் படிக்கிறாங்க, நல்ல ஒரு அரசு கல்லூரி இருந்தா குறைந்த கட்டணத்தில் படிக்க முடியுமோ, அந்த விஷயங்கள்லாம் அவர் தான் கொண்டு வந்திருக்காரு. அந்த மீன்படு தொழில் எல்லாமே நிறைய விஷயங்கள், லைசன்ஸ் வாங்குற விஷயங்கள் எல்லாமே அவர் செய்திருக்கிறார். இன்னும் தொடர்ந்து செய்ய இருக்கின்றோம், நிறைய விஷயங்களை தொடர்ந்து செய்ய இருக்கிறோம். அதற்கெல்லாம் நீங்கள் தொடர்ந்து மாம்பழத்துக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று கண்டிப்பாக கேட்டுக்கொள்கிறேன். அது ஏமா இவ்வளவு நேரம் பேசுற, போதுமா நாங்க கொடுத்துட்டோம் ஆதரவுன்னு கையாட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் உங்களை எல்லாம் இவ்வளவு நேரம் நீங்க வெயில நின்னதுக்கு உங்களை பார்த்து ஒரு 2 நிமிஷம் பேசணும்னு தான் வந்தேன். மிக்க நன்றி, உங்களுடைய பேர் ஆதரவுக்கு மிக்க மிக்க நன்றி. மாம்பழ சின்னத்துல வாக்களிங்க. 108 ஆம்புலன்ஸ், அந்த சின்ன மாம்பழம். இந்த மலைக்கெல்லாம் வருதா 108 ஆம்புலன்ஸ் வருதா, வரலையா? போன் பண்ணா வருமா இல்ல ஒரு 1 hour கழிச்சு வருமா? உடனே வந்துடும்ல. அது யார் கொண்டு வந்தது? மாம்பழ சின்னம் அன்புமணியில ஐயா, நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி கொண்டு வந்ததா இந்தியா முழுக்க அது பயன்படுது. எந்த மலையா இருந்தாலும் சரி, தமிழ்நாடா இருந்தாலும் சரி, மேட்டூரா இருந்தாலும் சரி, வடநாட்டுல ஏதாவது யூபியா இருந்தாலும் சரி, அங்க கூட 108 ஆம்புலன்ஸ் ஓடுது. அதை கொண்டு வந்த சின்னம் மாம்பழ சின்னம். உங்களால தான் அது வந்துச்சு. நீங்களாம் மாம்பழ சின்னத்துக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்ததால் தான் எல்லா ஏழை மக்களுக்கும், எங்கேயோ மலை முடுக்குல இருக்கிற மக்களுக்கு கூட இந்த 108 ஆம்புலன்ஸ் வருதுன்னா அது நீங்கள் கொண்டு வந்த சின்னம். வேலை திட்டமா? அது கண்டிப்பாக மத்திய அரசாங்க திட்டம் தான். அதை கண்டிப்பாக பேசுவேம்மா, கண்டிப்பாக பேசுவேன். பாராளுமன்றத்துல பேசி அதை மீண்டும் தொடங்குவதற்கு எல்லா முயற்சியும் கண்டிப்பாக எடுப்பேன். அதனால நீங்க தைரியமா இருங்க. உங்க மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. உங்க வீட்டு பெண்ணா இதை நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பசங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு ஒரு உத்தரவாதமா நிறைய விஷயங்கள் செய்ய காத்திருக்கிறேன். எனக்கு மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வரிசை எண் 6, 1, 2, 3, 4, 5 அந்த ஓட்டிங் மிஷின்ல இருக்கோம். 6வது இடத்துல என்னுடைய புகைப்படமும் சௌமியா அன்புமணியின் பேர் இருக்கும், மாம்பழ சின்னம் இருக்கும். அதுல வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.